லூர்தன்னையே உன் திருத்தலம் ஓடி வந்தோ. அன்னையே எமதன்னையே உன் அடைக்கலம் நாடி வந்தோ. அன்னையே லூர்தன்னையே உன் திருத்தலம் ஓடி வந்தோ. அன்னையே எமதன்னையே உன் அடைக்கலம் நாடி வந்தோ. வாழ்க மரியே வாழ்க, வாழ்க மரியே வாழ்க. நடந்தவனே இடதனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய். உதயங்கள் இதயங்கள் தனிலே இறையருள் மலர. மனங்கள் பூங்கள் சிந்த வசந்த வாழ்வில் பொங்க மாறும் இறை குலமே. கவலைகளால் மனம் கலங்கையிலே உந்தன் கரங்களால் என்னை தாங்க வந்தாய். ஆறுதல் தேடி நான் அழைகையிலே உந்தன் விழிகளில் கருணை மழை பொழிந்தாய். புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்தன் அன்பின் வழியினில் கலந்திடவே ஓர் குலமாய் ஒன்று கூடி வந்தோம். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர. மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க மாறும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பலி முன்னுரை. குழந்தை இயேசுவின் நம்பிக்கை உள்ள இறைமக்களே, கிறிஸ்து இயேசு பாலனாய் யூதோவின் ஞானிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டார். அவர்கள் பாலனை தரிசித்த நாளை நமது திரு அவை இன்று திருக்காட்சி பெருவிழாக கொண்டாடுகிறது. தங்களுக்கு மட்டுமே தரப்பட்ட அடையாளமாக யூதர்கள் கருதிய வழிகாட்டும் விண்மீன் புறவினத்து மக்களாக கருத்தப்பட்ட ஞானிகளுக்கும் வழிகாட்டதை திருக்காட்சி பெருவிழா என்று நாம் அழைக்கின்றோம். இவ்வாறு கிறிஸ்து என்று மேசியா யூத மக்களுக்கு மட்டுமானவர் அல்ல, மாறாக ஒட்டுமொத்த இனத்துக்குமே அவர் சொந்தமானவர். யூத மக்களை மட்டுமே மீட்க வந்தவர் அல்ல, மாறாக ஒட்டுமொத்த மனித குலத்தையே மீட்க வந்தவர் என்பதே இத்திருக்காட்சி பெருவிழாவானது வெளிப்படுத்தப்படுகிறது. பொன் அரசுக்கு வெள்ளை போலாம் மனிதருக்கும் சாம்பிராணி கடவுளுக்கும் அடையாளமாக கருதப்படுகிறது. இறைவன் ஒரு குறிப்பிட்ட குலத்திற்கு மட்டும் மீட்பு அளிக்க இணையவில்லை, மாறாக பூமியில் தோன்றும் எல்லா மக்களும்
சாதி இன மொழி நாடுகளை கடந்து இறை திட்டத்திற்குள் வரவேண்டி என்பது திருவுளமாகிறது. ஞானிகளின் வருகை இந்த பேராவலை எடுத்து உரைக்கிறது. இவர்களே பிற இனத்தாருக்கு வெளிப்பாட்டு அருளும் இயேசு என்றும் ஒளியை நோக்கி பயணிந்தவர். எனவே பாலன் மேசியா உலக மீட்பர் என்பதை உணர்ந்து நாமும் குழந்தை உள்ளத்தோடு இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடுகள் களைந்து இறைவன் அருளும் மீட்பை பெற்றிட பாலன் இயேசுவிடம் வேண்டுவோம். இயேசுவில் பிரியமானவர்கள், இன்றைய நாளைய திருப்பலியிலே மரிய புன்னையனாளர் குடும்பத்தின் சார்பாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் தயாளன் கரோலின் குடும்பத்தினர் நன்றி பலியாகவும் மகனுக்கு நல்ல வரணமைய வேண்டியும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம்ம திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஏற்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, மது நாளாக இன்று அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் அது அருளின் முற்றினை எம்மல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தல்வீராக. இவ்வாறு நாங்கள் தூயதையுடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தல் உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. ஓம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் முறைப்படிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்கப்பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் சுரியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியிலிருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்கள் நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆற்றின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை
வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மாண்பின் பேரொளி எங்கள் இதயங்களுக்கு ஒளியூட்ட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகின் இருளை கடக்கும் வலிமை பெற்று நிலையான மாற்றி நாட்டுக்கு வந்து சேர்வோமாக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இறைவாக்கினர் எசாயா இன்றைய முதல் வாசகத்தில் மெஸ்ஸியா வருகையின் போது எருசலேம் நகரில் நடைபெறும் நிகழ்வுகளை இங்கே அழகாக பதிவு செய்கிறார். கடவுளின் மாட்சிமை ஒளியை கண்டு பிற இனத்தவர்கள் அந்த ஒளியை தேடி வருவார்கள். செல்வங்கள் தேடி வரும் மக்கள் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவதைக் கண்டு எருசலேம் நகர் அகமகிழ்ந்திடும். அவர்கள் கடவுளை புகழ் பாடுவார்கள் என்று முன்னுரைத்ததை கவனமுடன் செவிமெடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூ உலகை மூடும், காரிருள் மக்கள் இனங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் இதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றார்கள். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மீதியான், எப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சோபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. எளிய குரல்தனிலே இசை ஒன்று இசைக்கின்றேன், நிறைவா எளிய குரல்தனிலே என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. இசை ஒன்று இசைக்கின்றேன், நிறைவா எளிய குரல்தனிலே. காலத்தின் குரல்தனில் தேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது. காலத்தின் குரல்தனில் தேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது. ஆதியும் அந்தமும் ஆகினாய், ஆதியும் அந்தமும் ஆகினாய். மழலையின் சிரிப்பில் உன்னெழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. மழலையின் சிரிப்பில் உன்னெழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. இசை ஒன்று இசைக்கின்றேன், நிறைவா எளிய
திருத்தூதர் பவுலடியார் இன்றைய 2ஆம் வாசகத்தில் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட மறைபொருளை பற்றி எடுத்துரைக்கின்றார். நற்செய்தி வழியாக பிற இனத்தாரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்ற இயம்பும் இக்கருத்தினை கவனமுடன் செவி கொடுப்போம். 2ஆம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 2 முதல் 3 முடிய மற்றும் 5 முதல் 6 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைப்பொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைப்பொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்துதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வாயிலாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைப்பொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. Alleluia, 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 Alleluia. Alleluia, 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 Alleluia. ஆண்டவரின் விண்மீன் இலக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 2 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 முடிய. ஏரோது அரசின் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதேயா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயலை 1000 ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்கள், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாக கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்கள் பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை எழுந்த இடத்திற்கு மேலே வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்பே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டிலாம் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையையும் அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான்கிளையாக விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளிலே நாம் அனைவரும் திருக்காட்சி பெருவிழா அல்லது
மூவரசர்கள் பெருவிழாவை நாம் திரு அவையோடு இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்காட்சி பெருவிழா அப்படின்னா என்னது? யாருக்கா தெரியுமா? திருக்காட்சி பெருவிழானா என்னது? ஞானிகள் இயேசுவே காண்றது. வேற யாராவது? இந்த திருக்காட்சி பெருவிழா அப்படின்னா என்ன? யாராவது தெரியுமா? பிரியமானவர்களே, இந்த திருக்காட்சி பெருவிழா அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் தன்னை உலகிற்கு அல்லது உலகில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வெளிப்படுத்திய விழாதான் இந்த திருக்காட்சி பெருவிழா. அதாவது இந்த திருக்காட்சி பெருவிழா அந்த வார்த்தை எதிலிருந்து வருகிறது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் எபிஃபனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து வருகின்றது. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் வெளிப்படுத்துதல் என்ற அர்த்தமாக இருக்கின்றது. ஆக அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே பிறந்த இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் உரிய மெசியா, அனைவருக்குமான மீட்பர் என்று சொல்லி தன்னை உலக மீட்பராக வெளிப்படுத்திய விழாதான் இந்த திருக்காட்சி பெருவிழாவாக இருக்கின்றது. இன்னொரு கேள்வி உங்கள்ட்ட கேட்க போறோம். அந்த 3 அரசர்கள் வந்தார்கள் சொல்றோம்ல, அவருடைய பேர் தெரியுமா உங்களுக்கு? 3 அரசர்கள், 3 பேர் இயேசுவை பார்த்துட்டு போனாங்க. 3 பேர் பார்த்துட்டு காணிக்கை கொடுத்துட்டு போனாங்க. அந்த 3 அரசர்களுடைய 3 ஞானிகளுடைய பெயர் தெரியுமா? மொபைல் யாரும் பார்த்தீங்களா? சரி, கஸ்பார், சரி, கரெக்டா சொல்லிட்டாங்க. எதையோ பார்த்து சொல்லிட்டாங்கன்னா, ஆக இந்த 3 ஞானிகளும் இயேசு கிறிஸ்துவை வணங்கி அவரை தொழுததன் மூலமாக அவர் இந்த உலகிற்கான மீட்பர், அனைத்து மக்களுக்குமான மீட்பர் என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார். தொடக்க கால திருச்சபையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த விழாவை 4 வகைகளாக நினைவு கூர்ந்தார்கள். முதலாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அந்த மாட்டு தொழுவத்திலே பிறந்த பொழுது ஏழை இடையர்களுக்கு அவர் காட்சி தருகின்றார். ஆக முதலாவதாக ஏழை இடையர்களுக்கு காட்சி தந்ததாக அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். இரண்டாவதாக இந்த 3 ஞானிகளுக்கும் தன்னை வெளிப்படுத்தியது. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து யோர்தான் ஆற்றிலே ஞானஸ்தானம் பெற்ற பொழுது அவர் தன்னை வெளிப்படுத்தியது. நான்காவதாக இறுதியாக கானாவூர் திருமணத்திலே தண்ணீரை திராட்சரசமாக அவர் மாற்றுகின்றார். அப்பொழுது அங்கு தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்துகின்றார். ஆக இந்த 4 நிலைகளிலே தொடக்க கால திருச்சபையிலே இந்த திருக்காட்சி பெருவிழாவானது நினைவு கூர்ந்து கொண்டாடப்பட்டது. ஆக இந்த திருக்காட்சி பெருவிழாவிலே நமக்கு என்ன செய்தி கூறுகிறது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இங்கு 2 வகையான தேடல்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. முதலாவது வகையான தேடல் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால் ஏரோதனுடைய தேடல். இரண்டாவதாக வகையான தேடல் இந்த ஞானிகளுடைய தேடலாக இருக்கின்றது. ஆக முதலாவது வகையான தேடல் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால் ஏரோது தன்னுடைய பதவியை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வழி தேடுகின்றான். ஏனென்று சொன்னால் அவர் ஞானிகள் 3 ஞானிகளும் வந்த பொழுது அவர் மெசியா எங்கே பிறந்திருக்கிறார், அவருடைய விண்மீன் நில கண்டோம், எனவே அவரை நாங்கள் வணங்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர் ஏரோதிடத்திலே கூறுகின்றார்கள். அவ்வாறாக ஏரோது அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடனே மிகுந்த மனம் வருத்தமுற்று கலங்குகிறான். அவரோடு சேர்ந்து எருசலேம் முழுவதுமே கலங்கிட்டு என்று சொல்லி இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆக ஏரோது தன்னுடைய பதவிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்து விடுமோ என்ற ஒரு அச்சத்திலே அந்த பதவியை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பதற்காக அவன் வழி தேடுபவனாக இருக்கின்றான். இந்த ஏரோது அரசரை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இவன் ஒரு மிக கொடுங்கோல் ஆட்சியாராக இருக்கின்றான். ஆனால் இவர் யூதரிடையே ஒரு மதிப்பை பெற்றிருந்தான். காரணம், இவர் அந்த நேரத்தில் இருந்த அந்த எருசலேம் ஆலயத்தை இவன் கட்டி கொடுத்ததன். எனவேதான் யூதர்களிடையே இவன் ஒரு சிறிய மதிப்பு பெற்றிருந்தான், அல்லது இவன் ஒரு மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சிக்காரனாக இருப்பதை நம்மால் வரலாற்றிலே பார்க்க முடிகின்றது. வரலாற்று அறிஞரான ஜோசேபுஸ் என்று சொல்லக்கூடிய வரலாற்று அறிஞர் ஏரோது மன்னரை குறித்து 2 புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார். அவர் ஒரு புத்தகத்திலே ஒரு பகுதியிலே இவ்வாறாக குறிப்பிடுகின்றார். ஏரோது அரசன் எந்த அளவுக்கு அவன் கொடூரமானவனாக இருப்பான் என்று அவர் இந்த வரிகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம்.
ஏரோதினுடைய வீட்டிலே ஒரு குழந்தையாக அல்லது ஏரோதுக்கு மகனாக பிறப்பதை காட்டிலும் அவனுடைய வீட்டிலே ஒரு பன்றியாக பிறப்பது நலம் என்று சொல்லி அவர் அந்த புத்தகத்திலே குறிப்பிடுகின்றார். ஏனென்று சொன்னால் ஏரோது அந்த அளவிற்கு பதவி வெறி பிடித்தவனாக இருக்கின்றான். ஏனென்றால் தன்னுடைய இரு மகன்களையும் தன்னுடைய ஆட்சிக்கு பின்பாக அவர்கள் பதவிக்கு வந்து விடுவார்களோ அல்லது தன் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது தன்னை கொன்றுவிட்டு அல்லது தன்னை புறக்கணித்து அவர்கள் தன்னுடைய ஆட்சியை கைப்பற்றி கொள்வார்களோ என்ற ஒரு அச்சத்திலே அந்த இரு மகன்களையும் அவன் கொன்றவனாக இருக்கின்றான். ஆக தன்னுடைய பதவியை எந்த வகையிலெல்லாம் தக்க வைத்துக் கொள்ள முடியுமோ அந்த வகையிலெல்லாம் அவன் வேலை செய்து அதற்கான சதி திட்டங்களை தீட்டி அவன் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் இந்த ஏரோது எப்படி இறந்தான் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் இவனுடைய இறுதி காலத்திலே இவனுக்கு ஒரு காய்ச்சல் வருகின்றது. அந்த காய்ச்சலானது இவனை படுத்த படுக்கையாக மாற்றுகின்றது. அந்த காய்ச்சலில் குறையாமல் இவன் படுத்த படுக்கையாகின்றான். இவனுடைய உடம்பு எல்லாம் ஒரு விதமான சொறி சிறங்கு வருகின்றது. அவன் உடம்பு முழுவதுமே அந்த என்ன சொல்றது அரிப்பு எடுத்துக் கொண்டு இருக்கின்றது. அவ்வாறாக அவன் உடம்பு முழுவதும் சொரிந்து அந்த உடல் முழுவதும் புண்களாக மாறி விடுகின்றது. எனவே அந்த புண்களில் இருந்து நாற்றம் எடுக்க ஆரம்பித்து அந்த உடல் முழுவதுமே புழுக்களாக மாறுகின்றது. ஆக இவ்வாறு தான் அவனுடைய இறப்பானது இருந்தது. எனவேதான் நாம் பார்க்கின்றோம் ஏரோது தன்னுடைய பதவிக்கு எந்த ஒரு ஆபத்து வந்துவிடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் எருசலேமு மற்றும் அதை சுற்றியிருந்த பகுதியில் இருந்த 2 வயதும் அதற்குட்பட்ட குழந்தைகளையும் கொன்றொழித்தான் என்று சொல்லி நாம் ஆசிரா குழந்தைகள் தினத்தன்று வாசிக்கின்றோம். ஆக ஏரோது தன்னுடைய தேடலில் எப்படி இருந்தது என்று சொன்னால் அவன் தன்னுடைய பதவி என்ற அந்த ஒரு சுயநல நோக்கிலே தன்னுடைய பதவியை எப்படி காத்து கொள்வது அல்லது பிறரை அழித்தாவது தான் வாழ வேண்டும், பிறருடைய வாழ்வை கெடுத்தாவது தான் முன்னேற வேண்டும், தன்னுடைய பதவியை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேடலாக இருக்கின்றது. 2வது வகையான தேடலை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஞானிகளுடைய தேடல். அதாவது அவருடைய தேடலை பார்த்தோம் என்று சொன்னால் அது இறைவனுக்கான தேடல். கடவுளை தேடி அவர்கள் வருகின்றார்கள். மெசியாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே இருக்கிறார் என்று தேடி அவர்கள் வருகிறார்கள். அவர்களுடைய தேடல் அன்பை நோக்கிய ஒரு தேடலாக இருக்கின்றது. ஆன்மீகத்தை தேடிய ஒரு தேடலாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே பிரியமானவர்களே, அவர்கள் தேடி வந்த அந்த நோக்கத்தை அவர்கள் கண்டு கொண்டார்கள். ஏரோது தன்னுடைய சுயநலமான தேடுதலால் அவனால் இயேசுவை கண்டுகொள்ள முடியவில்லை. அந்த நோக்கத்திலே அவர்கள் வெற்றி காண்கின்றார்கள். தங்களுடைய தேடலிலே அவர்கள் ஒரு நிறைவை காண்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு நம்முடைய தேடல், கடவுளை நோக்கிய தேடல் எவ்வாறாக இருக்கின்றது? நம்முடைய தேடல் இந்த ஏரோதை போன்ற ஒரு சுயநலமான ஒரு தேடுதலாக இருக்கின்றதா? நான் என்னுடைய தேவைகளுக்காக மட்டும் நாம் கடவுளத்திலே வருகின்றனா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய தேடலானது இந்த ஏரோதுடைய தேடல் போலல்லாமல் இந்த 3 ஞானிகள் எவ்வாறு கடவுளை தேடி வந்தார்களோ, கடவுளுக்காக அவர்கள் வந்தார்களோ, அதே போல நம்முடைய தேடலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதனானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன்.
திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நம்முடைய மன்றாட்டுகளை இறைவனுடைய பாதத்தில் எடுத்து வைப்போம். வழிகாட்டும் நாயகனே, எம் இறைவா, மீட்பரை காண வந்த 3 அரசர்களுக்கு விண்மீன் வழியாக போல திருமகனை முழுமையாக அறிந்து கொள்ள எங்களுக்காக நீர் கொடையாக கொடுத்துள்ள திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் எங்களது பயணத்தில் விண்மீன்களாய் செயல்படும் எம் பங்கு தந்தை விரைவில் உடல் நலம் பெற்று திருப்பலி நிறைவேற்ற வர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்களுக்கெல்லாம் அரசரே எம் இறைவா, 3 ஞானிகள் தாங்கள் அரசர்களாய் இருந்தும் மெசியா என்னும் மீட்பர்களுக்கான ஆவலோடு நீண்ட பயணத்தை மேற்கொண்டனர். அதே போன்று எங்களை வழிநடத்த நீர் கொடுத்துள்ள அனைத்து தலைவர்களையும் 3 அரசர்களையும் இயேசுவையும் தங்கள் பணி வாழ்வுக்கு மாதிரியாக கொண்டு எல்லா மக்களின் நலனுக்காகவும் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் ஆவலுடன் உழைக்க தேவையான அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருக்காட்சி நிகழ்வின் வழியாக உம் அன்பை எல்லா மக்களுக்கும் வெளிப்படுத்திய இறைவா, கீழ்த்திசை அரசர்களைப் போன்று நாங்கள் எளிய மனதோடும் திறந்த உள்ளத்தோடும் வாழவும் எவ்வளவு எதிர்ப்புகள் தடைகள் எம் வாழ்வில் வந்தாலும் தொடர்ந்து உம்மை தேடி எம் வாழ்வில் உம்மை சொந்தமாக்கி கொள்ள அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரின் திருக்காட்சி திருவிழாவை கொண்டாடும் மகிழ்ந்து நாங்கள் அனைவரும் எடுக்கின்ற ஒவ்வொரு பக்தி முயற்சிகளும் பங்கெடுத்து ஒவ்வொரு திருப்பலியும் இயேசுவின் கண்டு உணர்ந்து ஆவிலும் உண்மையிலும் இயேசுவின் 3 ஞானிகளின் இறை அனுபவத்தையும் பெற்று தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை எப்பொழுதும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் அன்பு தந்தையே, 3 அரசர்கள் பொன், சாம்பிராணி, வெள்ளை போலம் போன்றவற்றை அமைதியின் அரசராகிய இயேசுவுக்கு தங்களின் பரிசாக கொடுத்து உமது ஆசிரை பெற்றனர். நாங்களும் நீர் விரும்பும் தூய உள்ளத்தையும் நேர்மையான வாழ்வையும் உமக்கு பரிசாக தந்து அமைதியையும் மகிழ்ச்சியையும் எமது வாழ்வில் நிரந்தரமாக்கிக் கொள்ள அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார் என்று அமைத்த எம் இறைவா, நாங்கள் ஒரு சிறு வட்டத்திற்குள் அடங்கி விடாமல் நீர் படைத்த இவ்வுலகில் வாழும் அனைத்து மக்களையும் உம்மை போல் அன்பு செய்யவும், ஏழை எளியோர்களையும் குடும்பத்தில் உள்ள முதியோர்களையும் ஆதரவற்றவர்களையும் நேசிக்கவும், அரவணைத்து அவர்களின் வாழ்வாதாரங்களை உயரவும் நாங்கள் உழைத்திட நல்மனதை பெற்றிட வேண்டிய வரங்களை தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். 3 ஞானிகளும் ஒன்றிணைந்து குழந்தை இயேசுவை தேடி ஞானம் பெற்றது போல் இன்றைய சூழலில் இளைஞர்கள் தான் திருச்சபையின் வலுவான தூண்கள் என்பதை உணர்ந்து இன்றைய கலாச்சார சூழலில் தங்களின் தேவையை எடுத்து இறையாண்மையை கட்டி காத்து இறைமகனின் உடனிருப்பை உணர்ந்து ஒன்றிணைந்து செயலாற்ற வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். தேவா, உந்தன் வழியாக என்னை தந்தேன் என்றும் எந்தன் பழிவாழ்வை ஏற்றிடுவாய். தேவா, உந்தன் வழியாக என்னை தந்தேன் என்றும் எந்தன் பழிவாழ்வை ஏற்றிடுவாய்.
சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன். என் வாழ்வை பலியாக்குவேன். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கைப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முறை திருமகனுடைய திருக்காட்சி பிற இனத்தாரின் முதற்கணிகள் ஆகியவற்றை முன்னித்து ஒப்புக் கொடுக்கப்படும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு புகழ்ச்சி பலி சாற்றப்பட்டு எங்களுக்கு நிலையான மீட்பு கிடைப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாம் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் இல்லை எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு வழியாக கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாக தன்மையில் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வு தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமண் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த வல்லனைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன் ஆண்டனி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவுளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தெய்வீக ராகம், தேன் சிந்தும் ராகம், தெய்வீக ராகம், தேன் சிந்தும் ராகம், தேவா
உறவே உனக்காக நான் பாடும் பாடல் தெய்வீக ராகம், தேன் சிந்தும் ராகம். உன்னாட்சி உயராத இடமில்லை, உன்னாட்சி மலராத மனமில்லை, உன்னாட்சி உயராத இடமில்லை, உன்னாட்சி மலராத மனமில்லை. உன் அன்பைதானே நாள்தோறும் பாட, உன் அன்பைதானே நாள்தோறும் பாட, மேலான ராகம் நான் பாடும் பாடல். உயிரே வருக, உறவை தருக, உயிரே உனக்காக உயிரான பாடல். உறவே உனக்காக நான் பாடும் பாடல் தெய்வீக ராகம், தேன் சிந்தும் ராகம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் நிலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும், தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரை புனித உணவால் புத்துணர்வு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை வேண்டுகின்றோம். உமது நீதியும் பிள்ளைகள் உள்ளங்களில் இருந்தும் தோன்றுவதால் உமை அறிக்கையிடுவது எங்கள் செல்வமாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பு ஆசிற்காக தலை வணங்குவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருளில் நின்று உங்களை தமது வியத்தக ஒளிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசியை கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. இன்று உலகிற்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாக திகழ செய்வாராக. ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததை போன்று நீங்களும் இம்மை வாழ்வில் பயணத்துக்கு பின்வரிடம் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனின் ஆசிரை பெற்றவர்களாக சென்று வாருங்கள், வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. வானோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுரி. வானோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுரி. விண்ணொளி தாரகை
பாதுகாப்பும் அடைவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மான்மாடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.